श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. சுந்தரபாபுஸ்தவத்தில் 6வது ஸ்லோகம். யத்துங்க சிருங்க வினிஷங்கி சுராங்கனானாம் ன்யஸ்தோர்த்வபுண்ட்ர முகமண்டன மண்டிதானாம் தர்ப்பண்யபூத் திருதமபாங்க சசாங்க பிருஷ்டம் தத்தாம சுந்தர புஜஸ்ய மகான் வனாத்ரிஹி அப்படின்ற ஸ்லோகம். இதுக்கு அன்வயம் காட்டுறார் சுவாமி, அர்த்தமும் சாதிக்கிறார் ரங்கராச்சாரிய சுவாமி. ன்யஸ்தோர்த்வபுண்ட்ர மண்டனேன மண்டிதாக, न्यस्तोर्ध्वपुण्ड्र मुखमण्डनेन मण्डिताः, न्यस्तोर्ध्वपुण्ड्र मुखमण्डन मण्डिताः அப்படின்னு விக்கிரகம். முதல்ல தேஷாம் न्यस्तोर्ध्वपुण्ड्र முகமண்டன மண்டிதானாம் அப்படின்னு அர்த்தம். இது என்ன சொல்றதுன்னா, அணியப்பட்ட ஊர்துவபுண்டமாகிற முக அலங்காரத்தாலே அலங்கரிக்கப்பட்டவர்களான அந்த சுராங்கனைகள், தேவகங்கைகள், அப்போ தேவலோகத்தில் இருக்கிற அப்சரஸ்திரிகள்னு அர்த்தம். அதாவது 2வது பாதத்திலேருந்து சொல்கிறார். மண்டிதாக அப்படின்னா அலங்கரிக்கப்பட்டவர்கள். இப்போ ன்யஸ்தோர்த்வபுண்ட்ர அப்படின்றதுக்கு விக்கிரகம் பார்த்தான்னாக்கா, ன்யஸ்தோர்த்வபுண்ட்ர முகமண்டன மண்டிதாக. இப்போ ன்யஸ்த இருக்கட்டும், ஊர்த்வபுண்ட்ர முகமண்டனம் அப்படின்னா இந்த ஊர்துவபுண்ட்ரமாகிற முகம், முகமண்டனம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ன்யஸ்தம்னா அணியப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ன்யஸ்தா அதாவது மண்டிதாக. இதனுடைய விக்கிரக வாக்கியம் இப்படி இருக்கு. ன்யஸ்த ஊர்துவபுண்ட்ரா, ன்யஸ்தோர்த்வபுண்ட்ரா. இப்போ முதல்ல ஊர்துவபுண்ட்ரத்தை எடுத்துக்கணும். ஊர்துவபுண்ட்ரஸ்ச தத் முகமண்டனஞ்ச ஊர்துவபுண்ட்ர முகமண்டனம். அப்போ மேல் நோக்கின புண்டம், அதுதான் ஊர்துவபுண்ட்ரம். அந்த ஊர்துவபுண்ட்ரமாகிற முக அலங்காரம்னு அர்த்தம். அடுத்தது ன்யஸ்தம் ஊர்துவபுண்ட்ர முகமண்டனம், ன்யஸ்தோர்த்வபுண்ட்ர முகமண்டனம். ன்யஸ்தம்னா அணியப்பட்டது, அதாவது சாத்தி கொள்ளப்பட்டது நெற்றியில். ஊர்துவபுண்ட்ர முகமண்டனம் அப்படின்னா ஊர்துவபுண்ட்ரமாகிற முக அலங்காரம். அப்போ ன்யஸ்தோர்த்வபுண்ட்ர முகமண்டனம், ன்யஸ்தோர்த்வபுண்ட்ர முகமண்டன அப்படின்றதுக்கு அணியப்பட்ட ஊர்துவபுண்ட்ரமாகிற முக அலங்காரம். அது முகத்தில் அணிஞ்சுட்டா அதுவே அதுக்கு அலங்காரமாக இருக்குது முகத்துக்கு. அடுத்தது ன்யஸ்தோர்த்வபுண்ட்ர முகமண்டனேன மண்டிதாக, வைக்கப்பட்ட ஊர்துவபுண்ட்ரமாகிற முக அலங்காரத்தாலே அலங்கரிக்கப்பட்டவர்கள். அந்த ஊர்துவபுண்ட்ரத்தால் அலங்கரிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். அந்த மண்டன மண்டிதாக, ன்யஸ்தோர்த்வபுண்ட்ர முகமண்டன மண்டிதாக, ன்யஸ்தோர்த்வபுண்ட்ர முகமண்டன மண்டிதாக, வைக்கப்பட்ட அணியப்பட்டன்னு அர்த்தம். அந்த ஊர்துவபுண்ட்ரமாகிற முக அலங்காரம், அதனாலே மண்டித்தர்கள் தான், அலங்கரிக்கப்பட்டவர்கள். இப்படின்றது அந்த தேவ கன்னிகைகளுக்கு விசேஷனம். அதுக்கப்புறம் முதல் பாதம் வருது.
எத்துங்க ஸ்ருங்க வினிஷங்கி சுராங்கனானாம் அப்படின்னு வருது. எத்துங்க ஸ்ருங்கே, எந்த மலையினுடைய உயர்ந்த சிகரத்தில், நிஷங்கின்யா, அதில் சங்கமுடையவர்கள், அதில் சேர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவன் தான் எத்துங்க ஸ்ருங்க வினிஷங்கின்யா அப்படின்னு அர்த்தம். எந்த உயர்ந்த சிகரத்திலே இறங்கினவர்களான, அதுக்கப்புறம் அவர்கள் தான் சுராங்கனர்கள், சுராங்கனாக்கள், தேவஸ்திரீகள் அப்படின்னு அர்த்தம். எத்துங்க ஸ்ருங்க வினிஷங்கின்யச்ச தாஹா சுராங்கனாச்ச. எத்துங்க ஸ்ருங்க வினிஷங்கி சுராங்கனாக தேஷாம் எத்துங்க ஸ்ருங்க வினிஷங்கி சுராங்கனானாம் அப்படின்னு விக்கிரகம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எத்துங்க ஸ்ருங்க வினிஷங்கின்யாச்ச தாஹா சுராங்கனாச்ச எத்துங்க ஸ்ருங்க வினிஷங்கி சுராங்கனாக அப்படின்னு முதல்ல விக்கிரகம் பண்ணுறச்சு, எந்த உயர்ந்த மலை அதிலே இறங்கக்கூடிய அந்த தேவகன்னிகைகள், எந்த திருமலையில், அதாவது தெற்கு திருமலை திருமாலிருஞ்சோலை மலை, அதனுடைய உன்னதமான சிகரத்தில், உயர்ந்த சிகரத்தில் சேர்ந்த தேவமாதர்களுக்கு அது இதுவரைக்கும் வந்துடுத்து, தேவமாதர்களுக்கு வந்துடுத்து. அதுக்கப்புறம் தேஷாம் போட்டுக்கணும். இப்போ எத்துங்க ஸ்ருங்க வினிஷங்கின்யச்ச தாஹா சுராங்கனாச்ச எத்துங்க ஸ்ருங்க வினிஷங்கி சுராங்கனாக, எந்த மலையினுடைய உயர்ந்த சுகரத்தில் இறங்கின அந்த தேவமாதர்கள், தேஷாம் எத்துங்க ஸ்ருங்க வினிஷங்க சுராங்கனானாம் அப்படின்னு அர்த்தம். முதல் இல்லை சொன்னது, அதாவது ரெண்டாவது பாதத்தில் சொன்னது இதுக்கு விசேஷணமாக ஆறுது அப்படின்னார். அதாவது அலங்காரம், அதாவது அணியப்பட்ட ஊர்துவபுன்ற மாகிற முக அலங்காரத்தாலே அலங்கரிக்கப்பட்டவர்களாய் எந்த உயர்ந்த மலை இருக்க அதனுடைய உயர்ந்த சிகரத்தில் இறங்கினவர்களான தேவகன்னிகைகள் அவர்களுடைய. அடுத்தது திருதம் என்ற பதம் வருது. வினிஷங்கி சுராங்கனான விஸ்தோத்த முகமண்டிதான். தர்ப்பண்யபூத், அவர்களுக்கு தர்ப்பணி அபூத் அப்படின்னு தர்ப்பணமாக ஆயிற்று. இப்போ தர்ப்பணா தர்ப்பணம் ரெண்டு லிங்கத்தில் தான் அந்த சப்தம் பிரயோகமாயிருக்கு. அகராதியில் அப்படி தான் இருக்குது, அகராதியில் டிக்ஷனரி அதுலேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ கூரத்தாழ்வான் ஸ்திரீலிங்கமாகவும் பிரயோகம் பண்ணுறார். அதனால் நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். இப்போ தர்ப்பணி அப்படின்னே சொல்கிறார். தர்ப்பணி தர்ப்பண்யபூத், தர்ப்பணி அபூத், அதுதான் தர்ப்பண்யபூத்னு அர்த்தம். கண்ணாடியாக ஆயிற்று. எது அப்படின்னா கண்ணாடியாக ஆயிற்று. எது? திருதம், தாங்கப்பட்ட அபாங்க சசாங்க பிருஷ்டம், களங்கமில்லாத சந்திர மண்டலமானது. இந்த சசாங்கம் அப்படின்னாக்க சந்திரன்னு அர்த்தம். எப்படின்னா சசம் அங்கம் யஸ்மின் சஹ சசாங்கா, சசஹான்னு புள்ளினம், சசஹா அங்கஹான்னு அடையாளம். எஸ்மின் சஹா, எவனிடத்திலோ எந்த சந்திரனிடத்திலோ அவன் தான் சசாங்கா. சசம்னா முயலை அடையாளமாக கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். முயல் மாதிரி நம்ம பூர்ணச்சந்திரனை பார்த்தோன்னா முயல் மாதிரி நடுவில் காட்சி தெரியும். அதனால அந்த சசாங்கஹான்னு அவனுக்கு பேர் வந்துடுச்சு. அதனால் அந்த சசாங்கனுடைய அந்த சசாங்கம்
அபாங்க சசாங்கம் பிருஷ்டம். அந்த அபாங்கமாக இருந்துட்டு அபாங்க சசாங்கம் அப்படின்னா களங்கமில்லாத சசாங்கன். அந்த சசாங்கனுடைய பிருஷ்டம்னா அந்த மண்டலம், அந்த களங்கமற்ற சந்திரனுடைய மண்டலம் அப்படின்னு இருக்கு. அந்த சந்திர மண்டலமானது திருதம் தாங்கப்பட்டது, இவர்களுக்கு தாங்கப்பட்டு கண்ணாடியாக ஆயிற்று அது தேவமாதர்களுக்கு. அதை பார்த்து தங்கள் ஊர்ந்து குன்றத்தை எட்டுக்கொள்ளுகிறார்களாம் சந்திரனை கையில் பிடிச்சிட்டு. அவ்வளோ உயரத்துக்கு இந்த மலையானது இருக்கு அப்படின்றார். தத்தாம, அப்படி அவர்கள் சந்திரனை கண்ணாடி ஆக்கி ஊர்ந்து குன்ற அலங்காரத்தை செய்து கொள்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு தாமம் சந்திரன் வரையிலும் ஓங்கி நிற்கிற மலைகளை உடைய அந்த இருப்பிடம், அந்த ஸ்தானமானது சுந்தர புஜஸ்ய மகான் வனாதிரிகி. சுந்தர புஜன் அப்படின்னா சுந்தரத்தோளுடைய அழகான திருத்தோள்களை உடையவனான பெருவான் அவனுடைய திருமாலிருஞ்சோலவரையே ஆகும் அப்படின்றார். இங்கே இந்த ஸ்லோகம் திருமலையினுடைய திருவளர்ச்சியை வர்ணிக்கிற ஒரு பிரகாரத்தில் அமைஞ்சிருக்கு. அதிசயோக்தி அலங்காரம், சந்திர மண்டலம் வரையிலும் மலைச்சிகரம் உயர்ந்திருக்கு அப்படின்றது அதிசயோக்தி, அதிசயமான ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடியது. அதனால் அழகரை சேவிப்பதற்காக தேவலோகத்திலிருந்து தெய்வ மகளிர்கள் திருமலைக்கு வருகிறார்கள். சிலம்பு ஆர்க்க வந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் சிலம்பாறு பாயும் தென் திருமாலிருஞ்சோலையே என்று பெரியாழ்வார் அருளி செய்தார். சிலம்பு ஆர்க்க வந்து காலில் சிலம்புகள்லாம் கட்டின்னு இருக்காளா, அதுகள்லாம் ஒலிக்கும்படியாக வந்திருக்கா தேவ மாதர்கள் வந்து தெய்வ மகளிர்கள், அந்த தெய்வ மகளிர்கள் அப்சரஸ்திரீகள் ஆடும், அவர்கள் விளையாடக்கூடிய சீர்க்க சிலம்பாறு, ரொம்ப பெருமை பெற்ற சிலம்பாறுன்னு அங்கே ஓடுறது. அதனால் திருவஞ்சன உற்சவம்ன்றது இன்றைக்கும் ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ துவாதசியில் அந்த திருமாலை ஆண்டானுடைய திருவத்தியன நாள் வரக்கூடியது. அது அதில் இப்படி பெருமாள் தீர்த்தமாடி திருமாலை ஆண்டான் திருவத்தியனத்துக்கு தாமே அங்கே எழுந்தருளினாராம் நிமந்திரண சுவாமியாக அப்படின்னு சரித்திரம் சொல்கிறார். அப்படி சீர்க்க சிலம்பாறு பாயும், அந்த சிலம்பாறு பாயிறது அந்த தென்திரு மாலிருஞ்சோலையே, அதுதான் தென்திரு மாலிருஞ்சோலைன்னு பெரியாழ்வார் மங்களாசாசனம் என்று பெரியாழ்வார் அப்படி செய்தாரே. அப்படி வருகின்ற அவர்கள் நெத்தியில் ஊர்ந்து ஒன்று அணியாமல் வரமாட்டார். அதனால் அப்படி இருக்கிறவர்கள் அதனால் அவர்கள் திருமலையுடைய உன்னதமான சிகரத்தில் இருந்து நிர்மலமான சந்திரமண்டலம் இருக்க அதையே கண்ணாடியாக உபயோகிக்கிறார்கள். அது பண்ணி முகாலங்காரம் செய்து கொள்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. இதனாலே சந்திரமண்டல அவகாகியான அதை போய் தொடரக்கூடியதான சிகரத்தை அடைந்து இத்திருமலையினுடைய ஓக்கம், அதாவது உயர்த்தி சொல்லப்படுறது, உயர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. மலவருவது சேர் மாலிரும் சோலை அப்படின்றத வச்சுட்டு அபாங்க சசாங்கம்னு சொல்கிறார், களங்கமில்லாத சந்திரன் சொல்கிறார் என்ற திருவாய்மொழி பாசுரத்தை நோக்கி அபாங்க சசாங்கா அப்படின்னு சொன்னார். அது வீட்டில் அதாவது திருவாய்மொழியில் இந்த 2ஆம் பத்தில் 10வது பதிகத்தில் 7வது பாட்டு, நலமென நிறைவின் நரகழுந்தாதே நிலமுனமிடந்தான் நீடுரை கோயில் மலமரு மதிசேர் மாலிரும் சோலை வலமுறை எய்தி மறுபுதல் வளமே. நலமென நினைவேன், ஆத்மாவுக்கு நல்லதுன்னு நினையுங்கோள், நான் சொல்லுகிற வார்த்தையை நன்மை என்று புத்தி பண்ணுங்கோள். நரகழந்தாதே நிலமுனம் இடந்தான், நரகழுந்தாமல் விலட்சணமான புருஷார்த்தம் என்று புத்தி பண்ணுங்கோள். நரகழுந்தாதே, நரகங்களும் இவர்களுக்கு விவஸ்திதமாக இருக்கும். நரகில் போய் அழுந்தாதீர்கள்னா பெருமானுடைய பிரிவாகிற நரகத்தில் அழுந்தாதீர்கள்னு அர்த்தம். அதுக்கு ஸ்ரீராமாயணத்தை எடுக்கிறார். எஸ்துவயா சர்கோ நிறையோ எஸ்துவயா வினா அப்படின்னு
பிராட்டி சொல்கிற வார்த்தை அயோத்தியா கண்டத்தில். அப்போ தேவரீர் இல்லாமல் இருந்தார், தேவரீரோட கூட இருந்தா அதுதான் எனக்கு சொர்க்கம், தேவரீரை விட்டு பிரிந்தா அதுதான் எனக்கு நரக்கம் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. அதனால இப்போ இவாள்லாம் அவள்லாம் இப்படி நன்னா வாழணும்னு நம்மளோட ஒரு உபதேசம். விலட்சணமான புருஷார்த்தம் அந்த திருமலை அடைதல் என்று புத்தி பண்ணுங்கோள். நரகழுந்த அதே நரகங்களும் பெருமாளுடைய பிரிவு தான் நரகம் இவாளுக்கு. அப்படி விவஸ்திதமாக இருப்பது எஸ்ட்ரயா சகசகன்னு பிரமாணமே காட்டுறதுக்கு ஸ்ரீராமாயணத்திலிருந்து அயோத்தியா காண்டம். காட்டிலே போவது துக்கம், அதாவது காட்டில் துக்கம் போகும். போவதுன்னா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். காட்டில் துக்கம் இருக்கும், படை வீட்டிலே இருக்கும்போது சுகம். அப்படின்னா அரண்மனையில் இருந்தால் சுகமாக இருக்கும். என்ன ஆயிட்டு பெருமாள் அருள் செய்தது யாரை? பிராட்டியை பார்த்து. நாட்டில் இருந்தால் சுகமாக இருக்கலாம், காட்டுக்கு வந்தால் என் கூட காட்டுக்கு வந்தால் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த நல்ல ஜென்ம சுகதுக்கங்கள் வெக்தி தோறும் வியவஸ்திதமாய் காணும் இருப்பது அப்படின்னு பிராட்டி சொல்கிறார். அப்படி என்னது அப்படின்னா உம்மை ஒழிய படை வீட்டில் இருக்கும் விருப்பு அதுதான் துக்கமாகிறது. இதி ஜானன் இப்படி அறிந்து தந்தாமுக்கு இல்லாதவை பிறர் மக்களிலே கற்று அறிய வேணும். தங்களுக்குன்னு தெரியல. அப்போ சொர்க்கம்னா இந்திரலோகம், நரகம்னா யமலோகம் அப்படின்னு ராகுவீரான் நினைச்சுட்டு இருக்கார். அதை நீ எங்கிட்ட தான் கெடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிராட்டி சொல்கிறார். அதனால இதி ஜானன் என்று அறிந்து என்ன அறியணும்? இவர் சொல்கிற மாதிரி உன்னோட சேர்ந்து இருந்தால் சொர்க்கம், உன்னை பிரிஞ்சு இருந்தால் நரகம்னு சொல்கிறேனே என்று இந்த அர்த்தத்தை என்னிடமிருந்து நீ ஜானன் அறிந்து அது கத்தறிய வேணும். பராம் பிரீத்திம் உம்மை போல நிறுத்தல்ல காணும் என்னுடைய பிரீத்தி இருப்பது. நீர் கூட அழைச்சிட்டு போனால் எனக்கு பெரிய பிரீத்தி ஏற்படும். தமிழ் உனக்கு பிரீத்தி பறையாக சொன்னால், அப்போ எம்பெருமான கூட சீதா பிராட்டிக்கு நிறைய சொன்னாய், நிறைய பிரீத்தி இருக்கிறதா சொன்னாய். அதுக்கு நம்மை சொல்லுகிறது. அதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னா கச்சமா ராம மயாசகா. சரி, உனக்கு பராபிரீத்தி ஏற்படணும்னா என்ன செய்ய சொல்கிற அப்படின்னா என்னோட சேர்ந்து நீ வா, நான் உன்னை காடு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற. மயாசகா அக்ரதஸ்தே கமிஷ்யாமி என்று நான் புறப்பட்டபடியே என்னை முன்னே போக விட்டு பின்னே வரப்பாரும். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்ரந்தி குஷகண்டகான் அப்படின்னு பிராட்டியினுடைய திருவாக்கு. உனக்கு முன்னால் நான் போகிறேன். அப்போ நான் காதால் மிதிக்கச்சே எனக்கு குத்து முள் அதை எடுத்து போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி உன்னை கூட கூப்பிட்டு போவேன். அந்த மாதிரி அந்த அக்ரதஸ்தே கமிஷ்யாமி என்று நான் புறப்பட்டபடியே காட்டுக்கு நான் முதல்ல புறப்பட்டுட்டேன். என்னை முன்னே விட்டு தேவரீர் பின்னே வரப்பாரும், என் பின்னால் வரும் அப்படின்னு அவ்வளவு தூரம் பிரியமாக சொல்கிற காட்டுக்கு போகிறதில்ல. ஏன்னா பெருமாளோட கூட இருக்க போகிறோன்றதுனால. நச்ச சீதா துவயாஹீனா நச்ச அஹாபி ராகவ முகூர்த்தமப்பி ஜீவாவோ ஜலான் மத்யா விவோத்ருதோ அப்படின்னு இளைய பெருமாள் வார்த்தை. நானோ பிராட்டியோ உன்னை விட்டு வாழ மாட்டோம். ஜலத்திலிருந்து எடுத்து போட்ட மத்யம் வாழாதா போல. அப்போது அது கொஞ்ச நாளை துடிக்கும், நீர்ப்பசை அரும்பறையும். அந்த மாதிரி மனசினாலேயே எங்களை பிரித்தாய் என்ன நாங்கள் தெரிந்து கொள்கிற வரைக்கும் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னார். அதனால் நச்ச சீதா துவயாகினா நச்ச அகமப்பி ராகவ முகூர்த்தோபி ஜீவாவோ, ஒரு முகூர்த்தம் ஜீவிக்கும். உன் மனசினாலேயே எங்களை பிரித்தாய்ன்னு தெரிந்து கொள்கிற வரைக்கும் ஜீவாவோ ஜலான் மத்யா விவோதிருதோ, ஜலத்திலிருந்து எடுத்து போடப்பட்ட மீனை போல, உத்ருதமான எடுத்து வெளியேறியப்பட்ட மீனை போல. அந்த மீனுக்கு நீர்ப்பசை அரும் வரையிலும் அது துடிச்சுட்டு இருக்கும். ஆனால் நீர்ப்பசை அத்தால் மாண்டு விடும். அதுமாரி உன் மனசாலே பிரித்தா என்று நாங்கள் தெரிந்து கொண்டால் மாண்டு விடுவோம் என்று சொல்கிறார். அப்படி இளைய பெருமாள் படியது. நிலமுனவிடம்தான் நீடுரை கோயில். அடுத்து நிலம் அப்படின்னா வராக கல்பத்தின் ஆதியிலே மகாவராகமாக பகவான் அவதரித்தான். அண்ட பித்தியிலே சேர்ந்து உருமாய்ந்த பூமியை, அண்ட சுவரில் போய் சேர்ந்து நிறுத்துவது பூமி.
அப்படி போய் சேர்ந்தா வெறும் சேரு. அதுலேயே ரொம்ப நாள் இருந்ததுன்னா உருமாய்ந்து போயிடுது சேரு. இப்போ ஒரு சொம்பு கணத்தில் விழுந்துருச்சுன்னா அது சேரு மூடி மூடி அந்த சொம்பே வீணாக போயிடும், உள்ளுக்குள்ளே ஓட்டை விழுந்துடும். அந்த மாதிரி இங்கே உருமாய்ந்து போகிறது இந்த பூமியை ரொம்ப நாள் அப்படி கடந்ததுன்னா. அந்த பூமியை ஒட்டு விடுவித்து அங்கேருந்து அந்த சேத்திலிருந்து பிரித்து எடுத்து அப்படின்னு அர்த்தம். எடுத்துக்கொண்டு ஏறின நிருபாதிக சௌஹார்தம் உடையவன், காரணமில்லாத சௌஹார்தம் அன்புடையவன் எம்பெருமான். அவதாரங்கள் போல தீர்த்தம் பிரசாதியாதே நித்தியவாசம் பண்ணுகிற தேசம் இது திருமாலிருஞ்சோலை. அவதாரங்கள்லாம் முடிச்சுட்டு போயிடுவான், ஆனால் இது முடியாமல் அங்கே இருக்கான். மலமருவது சேர். இப்போதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட அர்த்தம் வருது. அது ஆழ்வார் திருவாக்கு கொண்டு தான் இங்கேயும் அதுமாரி அபாங்க சசாங்கா அப்படின்னு குலத்தாழ்வார் சாதிக்கிறது. அதனால தான் களங்கமற்ற சந்திரன், அதுக்கு ஆழ்வாருடைய திருவாக்கு மூலமாக இருக்குது. மலமருமது சேர் அப்படின்னார். அப்படின்னா சந்திரபதத்துக்கு அவ்வருகே வளர்ந்து நிற்கையாலே, சந்திரபதத்தையும் தாண்டி வளர்றது இது இந்த திருமாலிருஞ்சோலை மலை. அதனால அது சந்திரபதத்துக்கு அவ்வருகே வளர்ந்து நிற்கையாலே அவன் போகும்போது சிகரங்களிலே தைப்புண்டு சாணையிலே இட்டார் போல களங்கம் அரா நிற்கும் என்றுதல். இதான் ரொம்ப அழகான அர்த்தம் சொல்ற. எப்படி சந்திரனுக்கு திருமாலிருஞ்சோலை மலையில் சம்பந்தம் ஏற்பட்டதுனால அந்த களங்கம் நீங்கித்து அப்படின்னு கேட்டால், அவன் உறாஞ்சிட்டே போகிறான் மலை சிகரங்களை. அப்போ நன்னா சாணையில் இட்டு தூட்டினா போல அந்த அழுக்கு விழுந்துருத்து. அதனால மலமற்றவனாக அபாங்க சசாங்கனாக, அதாவது ஒரு கலக்கம்ன்றதே இல்லாத சந்திரனாக அவன் காட்சி அளித்தான் அப்படிங்க. அப்படி மலமில்லாத மதி சேரக்கூடிய மாலிருஞ்சோலை அதை வலமுறை எய்தி மறுவுதல் வலமே. அதை வலமுறை எய்துறது அப்படின்னா அது கிரமப்படி எம்பெருமான் அந்த மலையை கிட்டுறதுன்னு அர்த்தம். எம்பெருமானை கிட்டினார்கள் காளையவனன் ஜராசந்தன் இவர்கள்லாம். ஆனால் முறையில் கிட்டவில்லை, ரொம்ப அவர்கள் விரோத பாவத்தில் கிட்டினார்கள். அந்த காளையவனன் முடிந்து போனான். அதுக்கு பிறகு ஜராசந்தாதிகள், ஜராசந்தன் சிசுபாலன் இவர்களும் முடிந்து போனார்கள். அப்படியெல்லாம் இவாளை போல இல்லாமல் இவர்கள் எல்லாருமே பகவானால் முடிக்கப்பட்டார். காளையவனும் சரி, ஜராசந்தனும் சரி, சிசுபாலனும் சரி, பல பேர் முடிக்கப்பட்டார்கள். அப்படி போல் அந்நிய அனுகூலமான முறையிலே கிட்டி மறுவுதல் வளம். அப்படி இவாள்லாம் விரோத பாவத்தால் பிரதிகூலமான முறையில் கிட்டினார்கள். அனுகூலமான பாவத்தில் இந்த திருமலையை கிட்டி வாழ்தல் நலம். அதனால் மறுவுதல் வளம் என்றுதல். அவனே ஆதரிச்சுட்டு அவனே பற்றி நினைச்சிட்டு இருக்கிறதுன்றது தான் மறுவுதல். அது பலம். அது வளம் என்னுதல். வளம்னா சிரேஷ்டம்னு அர்த்தம். வரம் என்னுதல். அப்போவும் வரம்னாலும் உங்களுக்கு பெரிய கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம், அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்புறம் பலவத்தரம், மிகவும் பலம் பொருந்தினது இது எம்பெருமானை மறுவுதல் அப்படின்றது. அப்புறம் சிரேஷ்டம் என்னுதல். மறுவுதல் பலமேனா சிரேஷ்டம். பலம்ன்றதுக்கு எப்படி பல அர்த்தங்கள் இருக்கு. இதோட அந்த அதான் இந்த இதில் ஸ்லோக வியாக்கியானத்தில் என்ன சொல்கிறார், மலபரபதி சேர் மாலிருஞ்சோலை என்ற திருவாய்மொழி பாசுரத்தை நோக்கி அபாங்க சசாங்கா என்று சொன்னார் கூறத்தாழ்வான். அபாங்கம் என்றது அபகதமான அங்கத்தை, அபக்னமான அங்கத்தை. அபாங்கம்னா பங்கமடையாத அங்கம், அந்த அங்கத்தோடைய சந்திரன். அதாவது அபகதமான அங்கம்னா நீக்கப்பட்ட தோஷம், அது தோஷத்தை உடையவன். அப்போ நீக்கப்பட்ட தோஷத்தை உடையவன், நீங்கி போயிடுத்து தோஷம். அதுதான் அந்த மலை மேலே வந்து சந்திரன் தவழறதுனால அதில் உராசி சிகரங்களில் உரசி அந்த களங்கம் எல்லாம் போயிடுத்ததில்லை. அதனால் நிஷ்கலங்கனாக இருந்தான் இந்த சிகரத்தில் மோதுறதுனால. சந்திரன் நிஷ்கலங்கனாக இருக்க முடியுமோ என்னில் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறபடியே அந்த தேவதாந்தர ஸ்பர்சத்தாலே வரக்கூடிய களங்கம் இருக்கே தவிர, இந்த முயல் மாதிரி ஒரு களங்கம் இருக்குன்னா அது
இந்த மாலிருஞ்சோலை மலை மேலே தேய்க்கிறச்சே அது போயிடுறது அப்படின்னு அர்த்தம். அது தவிர்த்தவன் எல்லாம் அப்படி. சந்திரன் திருமாலிருஞ்சோலையை சேவித்து அந்த பாதகத்தை தீர்த்து கொண்டான். தன்னுடைய பாதகம் நீ ஒரு நாளும் கலைகள் குறைந்தவன ஆகுன்னு அவன் பண்ண பாபத்துக்கு சாபம் கொடுத்தான் ரிஷிகள். அதனால அப்படி குறைஞ்சிட்டு அப்புறம் பகவான் தேவன் பிரார்த்திச்சு இப்படி ஒரு சாபம் இருக்கக்கூடாதுன்னு. அப்புறம் இருக்கும், சாபம் இல்லாமல் போக முடியாது. ஆனால் சுக்லபக்ஷத்தில் உன்னுடைய கலைகள் வளரும், கிருஷ்ணபக்ஷத்தில் உன்னுடைய கலைகள் தேயும் அப்படின்னு வரம் கொடுத்தா ரிஷிகள். அதனால மலபரவதி சந்திரன் நிஷ்கலங்கனாக இருக்க முடியும் இதனால பெருமான் அருளாலே. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறபடியே தேவதாந்திர பஜனம் ஸ்பர்ஷத்தினால் ஆகும் களங்கம் உண்டு. அதுவும் மானசமான களங்கம் சந்திரனுக்கு உண்டு. எந்த தேவத்தையும் சேவிப்பார்கள் அதனால் உண்டு. அதனால் திருவரங்களால் அருள் உண்டு. அது தவிர்ந்தமை சொன்னபடி. அதனால் தேவதாந்தர ஸ்பர்ஷம் அவனுக்கு இருக்குது. எந்த சந்திரசேகருடைய திருமுடி தலையில் தானே அவன் இருக்கான், சிவனுடைய தலையில். அதனால் அது இவர்களுக்கு வராது அப்படின்னு சொன்னால் அது தவிர்ந்தமை சொன்னபடி இந்த ஸ்லோகத்தால் சந்திரன் திருமாலிருஞ்சோலையை சேவித்து அந்த பாதகத்துவத்தை தீர்த்து கொண்டான். பிரம்மகபாலம் கையில் ஒட்டிட்ட பாதகத்தை இதை தீர்த்து கொண்டான் இந்த மன்னார்குடி எம்பெருமானை சேவித்து, திருமாலிருஞ்சோலை எம்பெருமானை சேவித்து. இதோட அந்த 6வது ஸ்லோகம் முடிந்தது. அடுத்தது 7வது ஸ்லோகம். யதீய சிகராகதாம் சசிகலாம் து சாகாமிருகாः நிரீக்ஷ்ய ஹரசேகரி பவனமாமிருஷந்தः ததः ஸ்பிருஷந்தி நஹி தேவதாந்தர சமாஸ்ரிதேபி ஸ்புடம் சமாஸ்ரிதே இதி ஸ்புடம் சயேஷ சுமஹாதரு விரஜகிரிர் கிரகம் ஸ்ரீபதேஹே அப்படின்னு சொல்கிறார். இது என்ன சொல்லியிருக்கு? சாகாமிருகாக அப்படின்னா குரங்குகள்னு அர்த்தம். அவைகளோ என்னில் கீழ் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட சுராங்கனைகள்னா அந்த அப்சர ஸ்திரீகள், அவர்களை வியாவர்த்திக்கிறது இந்த சப்தம், இந்த துஷப்தம். இப்போ சாகாமிருகாஸ்து மிருகாஸ்து அப்படின்னா அந்த சுராங்கனைகள் அல்ல, இந்த குரங்குகளோ என்றால் அப்படின்னு சொல்லுது. அது மூலமாக என்ன சொல்லப்படுறது அந்த துஷப்தத்தால் அப்படின்னா, அவர்கள் வைஷ்ணவத்துவ பூர்த்தியை உடையவர்கள் அல்ல, யாரு? ஸ்திரீகள். அதனால தேவதாந்தர ஸ்பர்சமும் பண்ணுறாவா, தேவதாந்தரத்தையும் தொழுவாவா. அதனால அந்த திருமாலிருஞ்சோலை சாகாமிருகங்கள் என்ன பண்ண மாட்டான்னு கேட்டால் அந்த சந்திரனை தொட மாட்டான், தேவதாந்தர ஸ்பர்சம் உள்ளவன் என்பதனால. இந்த குரங்குகளுக்கு வைஷ்ணவத்தை பூர்த்தி இருக்கு, அந்த தேவஸ்திரீகளுக்கு வைஷ்ணவத்தை பூர்த்தி இல்லை. அதனால இந்த குரங்குகள் அந்த தேவஸ்திரீகளை காட்டும் விலட்சணங்கள் என்று காட்டுவதற்காக தான் சசிகலாம் து அப்படின்னு சொல்றார். அவர் இவைகள் அதுதான் இந்த சாக்கா மிருகங்கள். அப்போ சாக்கா மிருகாஸ்து அப்படின்னு கூட்டிக்கொள்ளணும் அப்படின்னு பண்ணுறாங்க. அவைகளோ என்றால் அந்த குரங்குகளோ என்றால் யதீய சிகராகதாம், இந்த எந்த மலையினுடைய சிகரத்திலே வந்து சந்திரகலை அடைந்ததோ, யதீய சிகர ஆகதா, எந்த மலையினுடைய சிகரத்தை வந்து அடைந்ததோ, சசிகலாம் நிரீக்ஷ அப்படின்னா சந்திர கலை, சசிகலாம், சசின்னா சந்திரன், கலானா கலை. அதனால சந்திரனுடைய கலையை பார்த்து இந்த வானரங்கள்லாம் பார்த்துட்டு அது அலட்சியம் பண்ணுறது, அது தொடர்றதே இல்லை. ஹரசேகரி பவனம் ஆமிருஷந்தகா சந்தகா. ஹரசேகரி பவனம், ஹரனுடைய சேகரமாகிற, அதாவது சேகரம் ஹரனுடைய தலையாகிற
அதிலே வாசம் பண்ணக்கூடியவைகள். அதனால் திருமலையினுடைய அந்த எதிய சிகராகத்தான் அந்த தெற்கு திருமலையினுடைய சிகரத்திலே அந்த சசிகலா நிரீட்சிய திருமலையினுடைய சிகரத்திலே சந்திர கலையை பார்த்து ஹரசேகரி பவனம் ஆமுஷந்தகா சந்தகா ஹரசேகரன் அந்த ஹரனுடைய சேகரின்னா அந்த தலைபாகம் அதை பார்க்கறதுகள் இந்த குரங்குகள் பார்த்துட்டு சசிகலம் நிரீட்சிய ஹரிசேகர பவனம் ஆமிருஷந்தகா சந்தகா ஹரசேகரன், அதாவது ஹரசேகரன் அப்படின்னா இந்த சந்திரகலையானது ருத்ரனுக்கு ஒரு பூஷணமாக இருக்குது அப்படின்றார், பவனமாக இருக்குது. அதனால் சந்திரகலை சேர்றதுக்கு இந்த சிகரம் இருக்க ருத்ரனுடைய சிகரம் அது இடம் கொடுக்கறது. அதனால் சசிகலாவை பார்த்து யாதொரு திருமலையினுடைய சிகரத்தில் சந்திரகலையை பார்த்து ஹரசேகரி பவனம், இந்த சந்திரகலையானது ருத்ரனுக்கு சிரோபூஷணமானதன்றோ அவனுக்கு பவனம் அன்றோ, அது அவனுடைய தலையை பவனமாக கொண்டது, இருப்பிடமாக கொண்டது இந்த சந்திரகலை என்று ஆமுஷந்தகா சந்தகா விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த குரங்குகள் அப்படின்னு அர்த்தம். ஆராய்ந்தவைகளாக கொண்டு தத்திர தேவதாந்தர சமாஸ்ரிதா இதி ததா தேவதாந்தர சமாஸ்ரிதா இது, இந்த சந்திரகலாவானது தேவதாந்தரத்தை ஆசிரியத்து உள்ளது என்று ஆராய்ந்து சமாஸ்ரித்தி நகி ஸ்பிருஷந்தி, அதனால் தொடுவதில்லை, இந்த சந்திரகலையை அந்த குரங்குகள் தொடுவதில்லை. தேவதாந்தர ஸ்பர்ஷம் உள்ளதன்றோ என்று கொண்டு அந்த சந்திரகலையை ஸ்பர்சிப்பதில்லை குரங்குகள் அப்படி. சயேஷ சுமஹா தரு விரஜகிரிகி, அப்படிப்பட்டதான அந்த திருமாலிருஞ்சோலை சோலையானது, அதாவது சயேஷ அதுவே இது அந்த திருமாலிருஞ்சோலை. சுமஹாதரு விரஜகிரிகி நன்றான பெரிய மரங்களை உடைய பிரஜ பூமி, கண்ணனுடைய பிறப்பிட இருந்த பூமி அந்த. அதனால் மகாதரு விரஜகிரி பெரிய தரு இருக்கு இந்த திருமாலிருஞ்சோலை, அதாவது அப்படிப்பட்டதா அது இருக்கு. அதுவே தேவதாந்தர ஸ்பர்ஷம் உள்ளதன்றோ அப்படின்னு அதை குரங்குகள் ஸ்பர்சிப்பதில்லை, ஆனால் அதுவே திருமாலிருஞ்சோலையாக உள்ளது, எம்பெருமானாலே விஷயீகரிக்கப்பட்டு. ஸ்ரீபதேகே கிரகம் திருமாலினுடைய கோயிலாக அது அமைந்திருக்கிறது. இப்போ 3வது பாதத்தில் ஸ்புட்டம்னு ஒரு உத்பிரேக்ஷா இருக்குது, அது தெளிவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படின்னா உத்பிரேக்ஷாலிங்கம், உத்பிரேக்ஷைக்கு அது அடையாளமாக இருக்குது. ஏன்னா அங்கே என்ன இருக்குது, உத்பிரேக்ஷை பண்ணுறான்னா குரங்குகள் மலைச்சிகரத்தை தொடுவதில்லை, தேவதாந்தர சந்திரகலையை தொடுவதில்லை, மலைச்சிகரத்தில் சந்திரகலையை தொடுவதில்லை. அந்த சந்திரகலை தேவதாந்தர ஸ்பர்ஷம் ருத்ரனுடைய தல ஸ்பர்ஷம் உடையது என்பதனாலே தொடுவதில்லை அப்படின்றது ஒரு உட்பிரேட்சை. அதிகப்படியாக அந்த கவியினுடைய சுவாதந்திரத்தாலே சொல்லக்கூடிய அர்த்தம். இதோட 7வது ஸ்லோகம் முடிந்தது சுந்தரபாகஸ்தவத்தில். அடுத்து சுந்தரபாகஸ்தவத்தில் 8வது ஸ்லோகம். சுந்தரதோர் திவ்யாஜ்ஞாலம்பன காதர வசானுயாயினி கருணி பிரணயஜ கலஹ சமாதிர் யத்ர வனாத்ரிஹி சயேஷ சுந்தர தோஷ்ணா அப்படின்னு ஸ்லோகம். இதுக்கு அர்த்தம் சுந்தர தோஹோ அப்படின்னா சுந்தர தோளுடையானுடைய அப்படின்னு அர்த்தம். இப்போ சுந்தரோ தோஹோ எஸ்ய சஹா சுந்தரோ தோர் எஸ்ய சஹா சுந்தர தோஹோ அப்படின்னு விக்கிரகம். அழகான தோல் எவனுக்கு இருக்கிறதோ அவன் சுந்தர தோஹோ அப்படின்னு பெருமான் பிரசமாந்தம், அது பகுவரி சமாசம். அப்புறம் சுந்தர தோஷோ திவ்யாஜ்ஞா சுந்தர தோர் திவ்யாஜ்ஞா
அப்போ சுந்தர தோளுடையான் இருக்கானே எம்பெருமான், அவனுடைய திவ்யாக்ஞா தான் சுந்தரதோர் திவ்யாக்ஞா. அந்த திவ்யாக்ஞாயா லம்பனம், அந்த திவ்யமான ஆக்ஞையை அடைதல். சுந்தரதோர் திவ்யாக்ஞா லம்பனம், அந்த சுந்தரத்தோளுடையானுடைய திவ்ய ஆக்ஞையை அடைதல். அந்த அடைதலாலே அப்போ லம்பனேன காத்தரா, சுந்தரதோர் திவ்யாக்ஞா லம்பனேன காத்தரா, சுந்தரதோர் திவ்யாக்ஞா லம்பன காத்தரா. அந்த காத்தரான்னா பயந்தவள் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திவ்யாக்ஞையை பெற்றதுனாலே பயந்தவளாக இருக்கா. பயந்ததா இருக்கு ஒரு பெண் யானை. அந்த பெண் யானை அப்படின்றத சொல்கிறார். பாஷா என்னால் அடுத்த சப்தம் இருக்கு, அதுக்கு பெண் யானை அர்த்தம். சுந்தரதோர் திவ்யாக்ஞா லம்பன காதராச்ச அசௌ வஷாச்ச, சுந்தரதோர் திவ்யாக்ஞா லம்பன காதர வஷா அப்படின்னு இருக்கிறோம். அது சுந்தரத்தோளுடையானுடைய திவ்யாக்ஞையை அடைந்ததாலே பயந்தவளான பெண் யானை, அந்த பயந்ததான பெண் யானை. அப்புறம் அந்த வஷாயா அனுயாயி, வஷானுயாயி அப்படின்னு வரும். அந்த அனுயாயி எதுன்னா ஆண் யானை. அதாவது சுந்தரதோர் திவ்யாக்ஞா லம்பன காத்தர வஷாயா அனுயாயி, அந்த வஷாவுக்கு, வஷான்றவள் பெண் யானை, அந்த பெண் யானையை அனுசரித்திருக்கக்கூடிய ஆண் யானை. அப்படி அந்த ஆண் யானை இருக்கிற போது அதனால அனுயாயினி சதி, சதி சப்தமே வச்சுக்கணும். சுந்தரதோ திவ்யாக்ஞாலம்பன காதர வஷானுயாயினி சதி, அவள் இருக்கிற போது பிரணய கலக சமாதி, அது கருடி, அது ஆண் யானை. அந்த ஆண் யானையாவது தன்னுடைய பேடையை, அந்த பிடின்னு பேர் பெண் யானைக்கு, அதை அனுசரித்து இருக்கிற போது பிரணயஜ கலக சமாதி, பிரணயத்தாலே உண்டான கலகம், இந்த பிரணய கோபம், அது அடைந்திருந்தது அந்த பெண் யானை. அது சாந்தமாகிற போது, சாந்தம் உண்டாகின்றதோ எத்திர அப்படின்னு முன்னால் இருக்கு. அதனால எந்த திருமலையில், திருமாலிருஞ்சோலையில் இந்த ஆண் யானை இருக்கிற போது, அதாவது எம்பெருமானுடைய ஆணையை இது இடுறது. இந்த ஆண் யானை இட்டதனாலே இது பிரணய கலகத்திலிருந்து மீண்டது. பிரணய கலக சமாதினா சமாதானம் பெண் யானைக்கு உண்டாயிற்று. அப்படி சமாதானம் உண்டாகின்றதோ அது எந்த இடத்துல அப்படின்னா அதை எந்த திருமாலிருஞ்சோலையிலையோ எந்த மலையிலையோ சயேஷ வனாத்ரி சுந்தரதோஷ்ணா, அதுதான் இந்த வன அத்ரி, வனமலை, அதாவது சோலை மலை. அந்த சோழமலையான அந்த திருமலையானது, சோழமலையான திருமலையானது சுந்தரபாகு எம்பெருமானுடையதாம், அவனோடது சுந்தரதோஷ்ணா அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதில் ஒரு அர்த்தம் காட்டுறார் வியாக்கியானத்தில் நகராச்சார சுவாமி. பெரியாழ்வார் திருமொழியில் கருவாரணம் தன்பிடி துறந்தோட கடல் வண்ணன் திருவானை கூறத் திரியும் தன் மாலிருஞ்சோலையே என்ன அருளி செய்த அருளி செய்தவதுவே இந்த ஸ்லோகமாக வடிவெடுத்து இரான் என்னது அப்படின்னு சொல்கிறேன். அது என்ன சொல்கிறது, அந்த பாட்டு இப்படி இருக்குது. இது பெரியாழ்வார் திருமொழியில் 4ஆம் பத்து 2வது பதிகம் 5வது பாட்டு. அந்த பாட்டில் இப்படி இருக்குது. அது பாட்டு என்ன இருக்குன்னா, ஒரு வாரணம் பணி கொண்டவன் பொய்கையில் கஞ்சன் தன் ஒரு வாரணம் உயிருண்டவன் சென்று உறையும் மலை கருவாரணம் தன் பிடித்துறந்து ஓட கடல் வண்ணன் திருவானை கூறத் திரியும் தன் மாலிருஞ்சோலையே. கருவாரணம் கருத்த யானையானது தன்னுடைய பிடினா பெண் யானை, அந்த பேடை துறந்து தன்னை விட்டு ஓட பிரணய ரோஷத்தாலே கடுநடையிட்டு போக புக்கவாறே, வேகமாக ஓடுறது, அப்படி போக புக்கவாறே கடல்வண்ணன் திருவானை கூற. கடல்வண்ணன் கடல்வண்ணன் யார்? எம்பெருமான். அவனுடைய கட்டளை அப்படின்னு இந்த ஆண் யானை சொல்கிறது. சொன்னவாறு
திரியும். அப்போ திரும்பிடுத்து, அதால் போக முடியல. பெருமாளுடைய ஆணை, அவரை அதை சொல்கிறாரே நம்முடைய பர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறது. அது போக மாட்டேன் என்று வீடா நின்றுள்ள தன் மால்விஞ்சோலை, பொய்கையில் பெரிய சரஸ்தீரத்தில் அந்த பெரிய ஒரு குளம், அதனுடைய கரையில் ஒரு வாரணம் ஒப்பற்ற கஜேந்திராழ்வான், அந்த கஜேந்திராழ்வானுடைய பணி கொண்டவன், அதனுடைய காரியத்தை நடத்தினவன். பணின்னா அதனுடைய காரியம், அதுக்கு என்ன முதலையால் ஆபத்து, அதை நீக்கின எம்பெருமான். பணி கொண்டவன் அப்படின்னா அந்த அந்த காரியத்தை ஸ்வீகரித்தருளினவனாய் கஞ்சன் தன், இதை இப்படி காப்பாற்றினான். கம்சனுடைய இன்னொரு யானையை, அதுதான் இந்த கோலியாபீடம், அதை அழித்தான். கஞ்சந்தன் அப்படின்னா கம்சனுடைய ஒரு வாரணம், ஒரு யானையான ஓர் ஆணையான கோலையாபீடத்தின் உயிர் உண்டவன், உயிரை முடித்தவன். சென்னு எழுந்தருளி உறையும் மலை, அது இருக்கிற மலை இந்த திருமாலிருஞ்சோலை மலை. இதில் மணவாள மாமிகளுடைய வியாக்கியானம் 5ஆம் பாட்டு, அதாவது 4 பத்தில் 2ஆம் பதிகத்தில் 5ஆம் பாட்டு. ஒரு வாரணம் பணிகொண்டவன் பொய்கையில், சாபத்தாலே கஜயோனியில பிறந்திருக்க செய்தேயும் பூர்வ ஜென்ம ஸ்மிருதி அதுக்கு கொலையாமல் இருக்கு. அதனால மிகவும் பகவத் பக்தியை உடையதாய் எம்பெருமானுக்கு திருப்படித்தாமம் பறித்து, அப்படின்னா புஷ்பங்களை பறித்து, தாமர புஷ்பத்தை பறிக்கிறது. திருப்படித்தாமன்றதுக்கு திருத்துழாயின்னு அர்த்தமும் உண்டு. இப்போ பிரசித்தி அது தாமரை மலர்களை பறித்தது அப்படின்றதுனால திருப்படி தாமம்னா மாலைன்னு அர்த்தம். அது திருப்படி தாமம்னா இது மாலைக்கு சமமாக தாமரை புஷ்பம் ஒன்றே இருக்கும். அதனால அது தாமரை புஷ்பங்களை பறித்துட்டு வருது. அது அதை பறித்து தினமும் இடுறது. திருத்துழாய்களையும் சமர்ப்பிக்கும், தினப்படி பண்ணுறது அந்த கைங்கரியத்தை. அதனால திருப்படி தாமம் அப்படின்றது அந்த இது திருத்துழாய். அப்புறம் புஷ்பங்கள் இவைகளை பறித்து தினப்படி எம்பெருமானுக்கு இட்டு திரியா நிற்க, ஜகத்திலே ஒரு மலர் கிடையாதபடி வருஷ அபாவமாய் ஒரு இதுலேயே, அதாவது தோட்டங்களில் பறித்து கொள்ளலாம்னு என்னால் ரொம்ப வருஷமே மழையே இல்லாத போயிடுது. அப்படி வறண்ட அளவிலே எங்கே ஒரு பூ காணலாம் என்று தேடித் திரியா நிற்க, தேடித் திரிய செய்த மொய்மாம் பூம்பொழில் பொய்கை அப்படின்னா அழகான பெரிய மலர்கள் நிறைந்த சோலைகளை உடைய பொய்கை அப்படின்னு என்கிறபடியே அதில் தான் முதல். அப்போ அங்கே நிறைய அந்த கரையில் புஷ்பங்கள் இருக்குது, இங்கேயும் பொய்கையிலையும் புஷ்பங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட பொய்கையிலே போய் இது இறங்கிது என்கிறபடியே தூரத்தில் ஒரு குளிர்ந்த சோலையும் பூத்த பொய்கையுமாய் நன்னா பூத்திருக்கு. அந்த பொய்கையுமாய் தோத்த கண்டு ஓடி சென்று உள்ளே துஷ்ட சத்துவம் கிடக்கிறது என்ன அறியாமல் எழுந்து. துஷ்ட சத்துவம்ன்றது அந்த முதலை ஒரு துஷ்டமான பிராணி அப்படின்னு அர்த்தம். சத்துவம்னா அது இருக்குன்னு தெரியாமலே போய் அங்கே இறங்கிடுது. அப்பொழுது அந்த பொய்கை வைகு வாங்கிய வேடம்னு ஆர்வத்தோட தன்னுடைய அபினிவேசத்தாலே பொய்கையில் இருக்கிற அந்த மலரை பறிக்கிறது. அபினிவேசானுகுணமாக பூவை பறித்து கரையிலே ஏறணும்னு அது முதல்ல இறங்கிட்டு கரையில் ஏறணும். அதுக்கு ஏறுவதற்கு முன்னே நெடுங்காலமெல்லாம் நம் சாப விமோசனம், அதுக்கு சாப மோட்சத்துக்கு ஒரு கரையடி காண வல்லோமே, ஒரு எல்லை காண வல்லோமே, எப்படி நம்ம சாப விமோசனம் அடைய போகிறோம் அப்படின்னு அது பார்த்துட்டே இருக்குது ஒரு முதலை. அதுவும் பூர்வ ஜென்மஸ்மிருதி உடையதாக தான் இருக்கணும். ஏன்னா சாப விமோசனத்துக்காக அது சொல்கிறது, அது நினைக்கிறது. அதனால் அப்படி என்ன கிடக்கிறது அந்த முதலை காலை பிடித்து கொள்ளுகையாலே. ஏன்னா பாகவதனுடைய காலை பிடித்தால் நம்முடைய சாபம் விலகும்னு அதுக்கு தோணி பாகவதரான கஜேந்திராழ்வானுடைய காலை பிடித்து கொள்வது. அப்படி பிடித்து கொள்ளுகையாலே அது நீர்க்கு இழுக்க, தான் கரைக்கு இழுக்க. இங்கனே
நெடுங்காலம் நின் அலைந்து திவ்யம் வருஷ சகசிரம் கஜ ஆகர்ஷத்தே தீரே கிராக ஆகர்ஷத்தே ஜலே அப்படின்னு புராணம் சொல்கிறது. அதனால் 1000 தேவ வருஷங்கள், ஒரு தேவ வருஷத்துக்கு 360 மனுஷ வருஷங்கள். அப்போ அதை 1000ஆல் 360 பெருகினா 3,60,000 வருஷம். ஒரு கலியுகத்தினுடைய காலம் ரெண்டும் இழுத்துட்டு இருக்கு. இது கரைக்கு இழுக்கிறது யானை, அது நீருக்கு இழுக்கிறது. அதுதான் நெடுங்காலம்னு சொல்கிறார் மாமுனிகள். புராணத்தில் அது இருக்குது. வேறு இடத்துல ஆச்சாரியாலும் இந்த வசனத்தை எடுக்கிறார். அதனால நெடுங்காலம் நின்று அலைந்து தன்னால் செயலாவது அத்தவாறே திருவடிகளை நினைத்து கூப்பிட்டதோர் ஆணையை அந்த துவனி வழியே அதித்வரையோட வந்து யானையினுடைய துவனி எந்த பக்கத்தில் வருதோ அங்கேருந்து அந்த துவனியையே வச்சுட்டு பெருமாள் வைகுந்தத்திலேருந்து இறங்கிட்டார். அது இடர்பட்ட பொய்கைக்கு வந்துட்டார் பெருமாள். அந்த அந்த இடர்பட்ட ஆணையை அந்த துவனி வழியை அதித்துறையோடு அது இடர்பட்ட பொய்கையிலே சென்று முதலையின் வாயில் நின்னும் ஆணையை விடுவித்து அதன் கையில் பூ செப்பி அழியாமல் திருவடிகளிலே இடுவித்து கொண்டு அதுதான், அதாவது நாகம் கலேவரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான்யேவ பாதையோர் அர்ப்பித்தும் தவ அகம் ஆக்ரோஷம் கிருத்தவான் ஏதாவது சொல்லி பூர்த்தி பண்ணிக்கணும். ஆக்கிரந்தம் அப்படி ஏதாவது ஒரு லங்கில் அப்படியாவது சொல்லலாம். அதாவது இந்த கிரியாபதம் இங்கே இல்லை, முன் ஸ்லோகத்திலே பின் ஸ்லோகத்திலே இருக்கலாம். அதனால் அது என்ன இருக்குன்ற தெரியல, ஏதோ ஒன்று ஊகிச்சு ஆக்கிரந்தம்னு போடலாம். ஏன்னா கிரியாபதம் இல்லாமல் ஸ்லோகம் இருக்குது. இப்போ அங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டால் நாகம் கலேவரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதன. இந்த கலேவரம்னா சரீரம், இதை ரட்சிப்பதற்காக மதுசூதனனே உன்னை நான் அழைக்கவில்லை. நாகம் கலேவரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான்யேவ பாதையோர் அர்ப்பித்தும் தவ. என் கரத்தில் இருக்கிற கமலங்களை தாமர புஷ்பங்களை தேவரீர் திருவடிகளில் சாத்த வேணும் என்பதற்காகத்தான் அகம் ஆக்கிரந்தம் அப்படின்னு பூர்த்தி பண்ணிடணும். அந்த ஆக்கிரந்தம்ன்ற வார்த்தை அங்கே இல்லை. அதனால் அதுக்காக தான் தேவரீரை அழைத்தேனே தவிர என்னுடைய பிராண ரட்சணத்துக்காக அழைக்கலை. அவ்வளவு பரார்த்த புத்தி உடையதாக அது இருக்குது. அதுதான் நம்மாழ்வார் எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது ஈதே. தேவரீருடைய பரார்த்த பாவம் தான் எனக்கு வேண்டுமே தவிர எவ்வளவோ விலட்சணமான மோட்சத்தினுடைய பேரை கூட சொல்ல மாட்டோம் நாங்கள். நீ எங்கே வச்சாலும் சரி, நரகத்தில் வச்சாலும் சரி, இங்கே பிறவியில் தள்ளினாலும் சரி, சொர்க்கத்தில் வச்சாலும் சரி, வைகுந்தத்துக்கே ஏற்றினாலும் சரி, உன் விருப்பத்தின்படி நான் நடப்பது தவிர எனக்குன்னு ஆசைப்பட்டு வைகுந்தத்தை கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த பரார்த்த பாவனையை ஆழ்வார் சாதிக்கிறார். அது யானையின் இடத்துல அனுஷ்டானத்தில் இருந்தது. அதனால் அது ஸ்லோகமே அந்த மாதிரி சொல்கிறது, கரஸ்த கமலான்யேவ பாதையோர் அர்ப்பித்தும் தவா அப்படின்னு. அதனால் எம்பெருமானுக்கு முதல்ல என்னுடைய கையில் இருக்கிற புஷ்பத்தை நம்ம திருவடிகளில் இட்டுக்கொள்ளணும்னு அதை பண்ணுறான். முதலையிலேருந்து அந்த சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி இந்த யானையினுடைய கால் முதலையினுடைய கழுத்து வரைக்கும் போயிருக்காது, அவள் இழுத்துருக்கு. அப்போ வாயை பழந்தான்னாக்கா காலும் சேர்த்து அறுபடும். அதுக்காக எந்த இடத்துல மாட்டின்னு இருக்கோ அந்த கழுத்தில் காலுக்கு ஒரு துன்பம் வராதபடி அந்த அந்த இடத்துல சக்கரத்தை பிரயோகம் பண்ணான். அப்போ உடனே அழுத்தி வாயால் கம்பி பிடிச்சுட்டு இருந்தது. அங்கே ஒரு அடிபட்ட உடனே வாயை பிளந்தது, கால் வெளில வந்துடுச்சு, இழுத்துட்டு வெளில வந்துடுச்சு ஆனால் உடனே. அதனால் முதல்ல மட்டும் மரணம் அடைந்தது. முதலைக்கு அந்த அந்த பிறவியிலேருந்து விடுதலை கிடச்சிது. ஆனை அப்படியே தூக்கின்னு வந்து அது எப்படி அந்த மேலே ஏறவே முடியாது, அதால் தன்னுடைய கையோடு பிடிச்சி தூக்கின்னு வந்து கரையில் வச்சு அந்த காலத்தில் தன்னுடைய உத்திரியத்தால் வாயில் ஊதி அது ஒத்தரம் கொடுத்தானா எம்பெருமான், கட்டுப்பு ஊற்றி ஒத்தரம் கொடுத்தான் அப்படின்னு ஆச்சாரியாலாம் அனுபவிக்கிறார். இப்படி கஜேந்திர மோட்ச விருத்தாந்தத்தை பல மகான்கள் பல ஸ்லோகங்களாலே வர்ணித்து சொல்கிறார். அதனால் அப்படி எம்பெருமான் அதை செய்தான். அதுக்கப்புறம் அந்த ஆணையினுடைய துதிக்கையில் இருந்த அது தும்பிக்கைன்னு அந்த பிரயோகம், அது சரியான பிரயோகம். வந்து துதிக்கை எம்பெருமான துதிக்கும் கை, அந்த அதுக்கு இருக்கிற கை. அதனால அப்படி தான் இப்போ கிரந்தங்களில் இருக்குது.
அதனால அந்த துதிக்கையில் இருக்கிற புஷ்பங்களை எல்லாம் தன் திருவடியில இட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்றார். அதனால இடுவித்து, அதனால திருவடிகளிலே இடுவித்து கொண்டு அடிமை கொண்டவன் அந்த எம்பெருமான். அதுக்கப்புறம் கஞ்சன் இத்தியாதி, அவன் இந்த யானையை காப்பாத்தின மாதிரி கம்சனுடைய யானையை என்ன பண்ணான், கொன்றான். தீய புந்தி கஞ்சன் அப்படின்னு என்கிறபடியே துர்புத்தியான கம்சன் ஆசுர பிரகிருதிகளை பிரச்சன்ன ரூபமாக்கி, அப்படின்னா மறைந்த ரூபத்தோட கூட ஒரு தாய் மாதிரி பூத்தனை அனுப்பினான், ஒரு குதிரை மாதிரி ஒரு அசுரனை அனுப்பினான், ஒரு பன்றி மாதிரி ஒருத்தனை அனுப்பிச்சான். இந்த மாதிரிலாம் மறைந்த ரூபங்களை உடையவர்கள். அவளுடைய அசுர ரூபம் பெரிய உருவம் எடுத்துன்னு வந்தாளான்னா அப்படி இல்லை, வேற விதமா வர, ஒரு பிராணிகள் வர மாதிரி வரா, தாயார் வர மாதிரி வரா, இப்படியெல்லாம் பிரச்சன்ன ரூபமாக்கி வரவிட்டு, அப்படின்னா மறைந்த ரூபம் உடையவர்களாக வரவிட்டு பகுமுகமாக நலிய பார்த்த வளவில் வந்தவர்கள் எல்லாரும் விசேஷம் சொல்லவும் மீண்டு செல்லாரை காணாமையாக. ராமபிரானுக்கும் கண்ணனுக்கும் இதுதான் வித்தியாசம். மீண்டு போய் சொல்றதுக்கு ஆள்களை விட்டு வைத்து எம்பெருமான் சில பேர் அப்படி கொள்றான், அப்படி இல்லை. இப்போ கரதூஷணாதிகள் வதக்கும் போது அகம்பனன்னு ஒரே ஒருத்தனை மட்டும் விட்டுட்டான். அவன் போய் ராவணனுக்கு செய்தி சொன்னான். அப்புறம்தான் அவனுக்கு ஓஹோ இங்கே எல்லாரும் ஜனஸ்தானத்தில் அழிஞ்சு போயிட்டாளான்னு அவனுக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி மாரீச்ச சுபாகுகளை வதம் பண்ணாமல் சுபாகுவை மட்டும் வதம் பண்ணிவிட்டு மாரீச்சனை கடலில் கொண்டு தள்ளிவிட்டான். அவன் தான் பின்னால் ராவணனுக்கு ஒத்தாசை பண்ணி மானா வந்தான். இந்த மாதிரி சேஷம் வச்சு கொள்றச்ச பின்னால் பெரிய ஆபத்து வருது. அந்த மாதிரி அவன் ராவணனுக்கு இவன் போய் செய்தி சொன்னான். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இங்கே சேஷம் வச்சே கொல்லலை பெருமாள். பூத்தனா சகட எவளா அர்ஜுன அரிஷ்ட பிரலம்ப தேனுக காளிய கேசி குவலையா பீட சாணுக முட்டிக தோசல கம்சாதீன் நிகத்திய அப்படின்னு கீதாபாஷத்தில் பெருமானார் பெரிய ஒரு பட்டியலை கொடுக்குறார். இத்தனை பேரை வதம் பண்ணான், ஒத்தனையும் மிச்சமே இருக்கலை. அதனால யார் அனுப்பிச்சுமே ஒன்றும் செய்தி சொல்ல மாட்டேன்றாளே அப்படின்னு கம்சன் சரி எல்லாரும் போயிட்டா போட்டிருக்கு அப்படின்னு அவனை ஊகிச்சு தான் தெரிஞ்சு விடுறான். அதனால வந்தவர்கள் எல்லாரும் விசேஷம் சொல்லவும் வீண்டு செல்வாரை காணாமையாலே இனி இது கொண்டு இவனை வெல்ல போகாது என்று விட்டு வில்விழவுக்கு, அப்படியே தனுர் யாகத்துக்கு என்று அழைத்து நலிய கடவோம் என்று தன்னுடைய மந்திரிகளில் அனுகூலரான அக்ரூரரை வரவிட அவரும் அழைத்து என்று, அதாவது அழைத்து கொண்டு போகா நிற்க செய்தியும் வழியிலே நலிவதாக மத காமமான திரவியங்களை, மத ஜனகமான திரவியங்கள்னு அர்த்தம். அதனால் மதத்தை கொடுக்குற யானைக்கு மதத்தை கொடுக்குற திரவியங்களை எல்லாம் நிறைய ஆகாரமாக கொடுத்துருக்கான். அதை தீற்றி மதம் பிடிச்சி யானை அது பிச்சேற்றி அதுக்கு பைத்தியம் முடிக்கும்படி வச்சு புகுவாய் நின்ன போதகம் என்கிறபடியே புகுகிற வாசலிலே நிறுத்தி வைத்து அந்த புகு வாயிலே நின்ற போதகம்ன்றது யானை அப்படி நிறுத்தி வச்சிருக்கான். அப்படி அந்த யானையை மதியாமல் சென்று பெருமான் பயப்படவே இல்லை, அப்படி சென்று அதனுடைய கொம்புகளை பிடுங்கி, அதாவது தந்தங்கள், இந்த யானையை கொள்றதுக்கு தனியாக தான் ஆயுதமே வச்சுக்கல, அதனுடைய தந்தத்தையே பிடுங்கி நல்லா குத்தி அதை கொண்டு விட்டான். அதனால் அதனுடைய கொம்புகளை பிடுங்கி பிராணனை முடித்தவன் சென்று உறையும் மலை, அவன் சென்று உறையக்கூடிய மலை தன் நுகப்பெல்லாம் தோற்றும்படி வந்து நங்கள் குன்னம் கைவிடான் அப்படின்னு இந்த குன்றத்தை திருமாலிருஞ்சோலையை எம்பெருமான் கைவிடான் என்கிறபடியே நம்மாழ்வார் அருள் செய்தபடியே நித்தியவாசம் பண்ணுகிற மலை திருமாலிருஞ்சோலை மலை. ஆனுகூல்ய முடையதோர் ஆணையை ரட்சித்து, அதுதான் கஜேந்திராழ்வார். பிராதிகூல்யம் பண்ணினதோர் ஆணையை, அது குவலையா போயிடும், நிரசித்தவன் அவன் மழக்களித்தினம் சேர் மால்கும் சோலை என்று கூட்டம் கூட்டமாக யானைகள் வசிக்கக்கூடிய மாலிருஞ்சோலை, அனுகூலமான ஆனைகளெல்லாம் வர்த்திக்கும் தேசமாய்த்து அந்த திருமாலிருஞ்சோலை, அதிலே அவன் வாசம் பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டது. அடுத்து கருவாரணம் அப்படின்னு ஒரு அந்த திருஷ்டாந்தத்தை ரெண்டாவது பாகத்தில் ரெண்டாவது அர்த்தத்தில் சொல்கிறார். கருவாரணம் தன்பிடி துறந்தோட கடல் வண்ணன் திருவானை கூறத்திரியும் தன் மாலிருஞ்சோலையே. அப்படி எம்பெருமான் வசிக்கிற அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு விசேஷணத்தோட கூடியிருக்கு. அப்படின்னா இந்த ஆண் யானை
எம்பெருமானுடைய கட்டளையை இட்டு தன் பெண் யானையை வசப்படுத்துகிற ஒரு மலையாகவும் அது இருக்கு அப்படின்னு சொல்றார். கருவாரணம், கருத்த நிறத்தையுடைய ஆணையானது தன் பிடி துறந்தோட இந்நிறத்தை கண்ட தன்னுடைய பிடியானது, இதுக்கு எவ்வளவு கருத்த நிறம் இருக்கு, இது எப்படி இந்த நிறம் வந்தது, இதுக்கு நம்ம ஒழிய வேறு யானையோட கலந்து பெத்த நிறம் தான் இந்த கருப்பு நிறம், அதுவா இருந்தது என்று பிரணய ரோஷத்தாலே அன்பு கோபத்தாலே தன்னை சந்நியசித்து, அப்படின்னா இதை விட்டுட்டு புரிந்து பாராமல் திரும்பி பார்க்காமல் கடுநடையிட்டு போக வேகமாக நடையிட்டு போறது ஆனை. இப்படி இது ஓடப்புக்கவாறு இது மீளுகுக்கீடான உபாயங்களிலே இழிந்து பெருகுமத வேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இருகநில மூங்கில் வாங்கி அருகிருந்து இந்த தேன்கலந்து நீட்டும் ஒரு ஆணை அப்படின்னு பொதுத்தாழ்வார் அருள் செய்கிறார். அதாவது இளசா இருக்கிற மூங்கில்களை புடுங்கி அங்க தேன் பெருகிறது சில மரங்கள்ல இருந்து, அந்த தேன்ல தோச்சு தன்னுடைய பெண் யானைக்கு கொடுக்கறது. அந்த மாதிரி சில உபகாரங்களை கொடுத்து இதை வசப்படுத்தலான்னு பார்த்தா அது நிற்க மாட்டேன்றது, வாங்கவே மாட்டேன்றது. பெருகுமத வேழம் இத்தியாதிப்படியே சில உபகாரங்களை பண்ண பார்க்க அத்தை உனக்கு வேண்டுவாருக்கு கொடுத்துக்கோ, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போறது என்று போகப்புக்கவாறு உபாயாந்தரம் பலித்ததில்லை, இனி சரமோபாயத்தை அனுட்டிப்போம் என்று பார்த்து கடல் வண்ணன் திருவாணை கூற அழகர் ஸ்ரீபாதமே போவா என்ன, அதாவது அழகருடைய கட்டளை இது, நீ போகக்கூடாது என்ன திரியும். அப்போ அந்த திவ்யாக்ஞே நடக்கிறதாச்சே அதுக்கு பயந்து போக மாட்டாமல் மீளும். இதை குறத்தாழ்வான் அருள் செய்கிறான்னு மாமுனிகள் இங்கே எடுக்கிறார். இதே ஸ்லோகத்தை தான் சுந்தரதோர் திவ்யாக்ஞா லம்பன காதர பஷானுயாயினி கருணி பிரணயஜ கலஹ சமாதிர் யத்ர வனாத்ரி சயேஷ சுந்தரதோஷ்ணா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை எடுத்து இவ்வர்த்தத்தை அருள் செய்தார்களே ஆழ்வான். சுந்தரபாவஸ்தவம்னு எழுதலை மாமுனிகளுக்கு, அது சுந்தரபாவஸ்தவத்தில் 6வது ஸ்லோகமா இல்லை 8வது ஸ்லோகமா இங்கே இருக்குது. ஆழ்வான் தன்மாலுவின் ஜோலையே தட்ப மாவது சகல வஸ்துக்களுக்கும் நின்ன நிலைகளிலே தாபத்தை ஆத்தவத்தாய் இருக்கை, அப்படி நல்ல குளிர்ந்த மாலுவின் சோலையே அப்படின்னு அந்த பாட்டில் சொல்லியிருக்கு. இதாவது அந்த பெரியாழ்வார் திருமொழி பாசுரத்தில் 2வது அர்த்தம் இருக்கு, அதை அப்படியே இந்த ஸ்லோகமாக ஆக்கியிருக்கார் குறத்தாழ்வான் என்று இந்த 8வது ஸ்லோகம் முடியுது. அடுத்து சுந்தரபாவஸ்தவத்தில் 9வது ஸ்லோகம் சயேஷ சௌந்தர்ய நிதேர திருதஸ்ரீயோ வனாச்சலோ நாம சுதாம யத்ரஹி புஜங்க ராஜஸ்ய குலஸ்ய கௌரவான் நகண்டிதாக குண்டலின சிகண்டிபிகி. இதிலிருந்து ஒரு 3 ஸ்லோகம் பிரசங்கத்தினால கீழே கஜேந்திராழ்வான் அதேமாரி இன்னொரு யானை அதெல்லாம் பிரசுத்தமானதுனால ஒரு 3 ஸ்லோகங்களால் திருமலையில் இருக்கிற திரியக்குகள், அதாவது பிராணிகள், அவைகளுடைய விலக்ஷண சரியா விசேஷங்கள், அதாவது செயல் விசேஷங்கள் பேசப்படுகின்றன. மயில்களா அதுக்கு முதல்ல சொல்கிறார். எத்திர யாதொரு திருமாலிருஞ்சோலை மலையிலே குண்டலினகா மயில்கள் தான் குண்டல உடையவைகள், அதாவது அந்த கொண்டைய உடையவைகள் அந்த மயில்கள் குண்டலினகா. அந்த மயில்களுக்கு வைரிகளாக இருக்கிற எதிரிகளாக இருக்கிற, ஏன்னா பாம்பை மயில் சாட்டுறோம், அதனால் ஆதிசேஷன் அது பாம்புகள் அந்த அந்த சர்ப்பங்களாக குண்டலினகான்றது சர்ப்பம், மயில்கள் தப்பாக சொல்லிட்டேன், மயில் இல்லை. அதனால் குண்டல மாதிரி ஒரு அமைப்பு உடையது அது. அந்த இது நடுவில் பாம்பு நடுவில் ஒரு வளையம் மாதிரி இருக்கும், அதனால் அந்த குண்டலத்தை உடையவைகள் அதில் குண்டலினகா. அந்த சர்ப்பங்களானவை அது மயில்களுக்கு விரோதிகள் தான். அவைகள் புஜங்கராஜஸ்ய குலஸ்ய கௌரவாது ஆதிசேஷனுடைய சந்தானம் என்கிற கௌரவ பிரதிபத்தியாலே இவைகள் பாம்புகள் தானே, ஆனால் ஆதிசேஷனுடைய இவைகளாச்சே சந்தானங்களாச்சே அப்படின்னு கௌரவ புத்தியினாலே சிகண்டிபிகி ந கண்டிதாக, சிகண்டத்தை உடையவைகள் சிகண்டிகள். அதனால் அந்த மயிலுக்கு அந்த கொண்டை இருக்கும், அதனால
அதை உடைய அந்த மயில்களாலே அவைகள் கடிக்கப்படவில்லை. அது கடிச்சு சாற்றும் பாம்பை. இது அந்த மயில்கள் அவைகளை கடிக்காமே விட்டுவிட்டன. வனாச்சலோ நாம சயேஷா. வன அச்சலம்னா திருமாலிருஞ்சோலை என்ற பிரசித்தமான இத்திருமலையானது சௌந்தர்ய நிதேகே திருதஸ்ரீயா சுதாம. சௌந்தர்ய நிதியா இருக்கிற எம்பெருமான், சௌந்தர்யம் அதாவது அழகுக்கெல்லாம் இருப்பிடமானவன். அதோடு இல்லை, அந்த அழகு ஏறுறது திருதஸ்ரீயா, ஏறுன்னு அழக உடையவன். ஏறு திருவுடையான் என்ன ஆழ்வார்கள் அருள் செய்கிறார். அதனால் ஏறு திருவுடையார் என்ற பிரசித்தி பெற்ற அழகருக்கு கோயிலாம். அது அவருடைய சுதாமா, அதாவது நல்ல இருப்பிடம் அது அப்படின்னு சொல்கிறார். இப்போது சுவாபாவிகமான சர்ப்பங்களை கடித்து சாப்பிடக்கூடியவைகள் இந்த மயில்கள் என்று பிரசித்தம். ஆனால் இந்த திருமலையிலே இருக்கிற மயில்களானவை அவர் எப்படிப்பட்டவர்? ஆதிசேஷன் சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மறுபடியாம், நீழ்கடலுள் என்னும் புனையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புல்குமடையாம், திருமார்க்கு அரவு என்று பொய்யாழ்வார் திருவாக்கு இருக்கு. அதனால் எம்பெருமான் நடந்து போனான்னா குடையாக இருப்பார் அவர். அதுக்கப்புறம் நின்னால் மறுபடியாம், அவன் நின்றுட்டு இருந்தான்னா அவருக்கு பாதுகையாக இருப்பார். நீழ்கடலுள் என்னும் புனையாம், பெரிய கடல்ல அவர் படுக்கையாக இருக்கார். மணி விளக்காம், தன்னுடைய தலைகளில் இருக்கிற ரத்தனங்களாலே ஒளிய வீசின்னு இருப்பாரா, அதனால விளக்காக இருக்கார் அவரே. பூம்பட்டாம், அவரே இந்த படுக்க மேலே விரிக்கிற பட்டாகவும் அவரே இருப்பார். புல்கும் அணையாம், அணைன்றது தலகாணி. அதனால ஒரு இடத்துல காற்றை அதிகமாக கொடுத்தாருனாக்கா பெருமாளுக்கு அணையாக இருப்பார். அந்த இடத்துல பெருமாள் திரும்பி படுத்துட்டு அந்த மாதிரி கட்டிப்பார். புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு. இவ்வளவு கைங்கரியம் பண்ணுறவர், பல அதாவது சரீரத்தை பலவிதமாக வச்சுட்டு கைங்கரியம் பண்ணுறவர் என்கிற பொய்கை ஆழ்வார் பாசுரப்படியும் இதை அப்படியே அளவந்தார் ஸ்தோத்திரத்தில் அருள் செய்கிறார். நிவாச சய்யாசன பாதுகாம்சுக உபதான வருஷாதப வாரணாதிபிகி ஷரீரபேதைகி தவ சேஷதாம் கதைகி யதோச்சிதம் சேஷ இத்தீரித்தே ஜனைகி அப்படின்றார். அதாவது நிவாசமாக இருக்கார், அவர் வாசம் பண்ணுற இடமா எம்பெருமானுக்கு இருக்கார். அதுக்கப்புறம் ஷையா, படுக்கையாக இருக்கார். ஆசனம், உட்கார்ந்து கொள்ற ஆதிசேஷன் மேலே வைகுண்டத்தில் உட்காந்துருக்கார், ஆசனமாக இருக்கார். அதாவது உட்காரக்கூடிய இருப்பிடமாக இருக்கார். பாதுகையாக இருக்கார். அம்சுக, அவருக்கு ஒரு விரிப்பாக இருக்கார். உபதானம்ன்றது அந்த கொடை. அதுக்கப்புறம் உபதானம்ன்றது காலணையாக இருக்கார். அதுக்கப்புறம் வருஷ ஆதப வாரணம், வருஷத்தை வாரணம் பண்ணுறார். வருஷம் மழையை வாரணம் பண்ணுறார். ஆதப வாரணம் பண்ணுறார், வெயிலையும் வாரணம் பண்ணுறார். அது உண்மையிலேயே கிருஷ்ணாவதாரத்தை நடத்தியும் காட்டினார். யசோதையினுடைய கிரகத்துக்கு இங்கேருந்து சிறையிலிருந்து, கம்சனுடைய சிறையிலிருந்து கண்ணனை எடுத்துகிட்டு ஏழ்றார் வசுதேவர். அந்த சமயத்தில் அவருக்கு நல்ல மழை கொட்டின்னு இருக்கு. அவர் யமனுக்கிட்ட போகிறச்சா அது வத்தி கொடுக்குறது. ஆனால் அந்த மழை இவர் மேலே குழந்த மேலே படாத ஆதிசேஷன் கொடையை பிடிச்சின்னு கொடையாக வந்தார். அதனால் வருஷ வாரணம் பண்ணினார் அப்படின்றது கிருஷ்ணாவதார சரித்திரத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வருஷத்திலிருந்து வாரணம் பண்ணால் ஆதப வாரணம் பண்ண மாட்டாரா, அதனால் வெயிலிருந்து வாரணம் பண்ணிட்டார்னு வருஷ ஆதப வாரணாதிபிகி. இது மட்டும் இல்லை, ஆதிபிகி போட்டார். இன்னும் எந்தெந்த கைங்கரியங்கள் அபேட்சிதமோ பெருமானுக்கு அதையெல்லாம் செய்கிறவராக இருக்கார். இதெல்லாம் எப்படி இதே சரீரத்தால் பண்ண முடியுமான்னா அதுக்கான சரீரங்களை எடுத்துக்கிறார். சரீர பேதைகி, பல சரீரங்கள் எடுத்துக்கொண்டு தவ சேஷதாம் கதைகி, தேவரீருடைய சேஷத்துவத்தை அடைந்தவைகளான சரீர பேதங்களால யதோச்சிதம் இவ்வளோ கைங்கரியம் பண்ணுறதுனால அந்த உச்சித்தத்தின்படி சேஷ இத்தீரித்தே ஜனகி, சேஷன் என்று சொல்லப்பட்டவர், ஜனங்களாலே சொல்லப்பட்டவர் யாரு? இவர் ஆதிசேஷன், அதாவது திருவனந்தாழ்வார் என்ன ஆளவந்தார் அருள் செய்கிறார் என்கிற ஆளவந்தார் ஸ்ரீசுக்திப்படியும் எம்பெருமானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் சர்வவித கைங்கரியங்களிலும் நிரதனாக இருக்கிறவர் திருவனந்தாழ்வார். அவர் பக்கலில் உள்ள கௌரவ புத்தியினாலே
அவருடைய குலத்திலே வந்த இந்த பாம்புகளை நாம் நலியக்கூடாது என்று நட்பு கொண்டிருக்கின்றன மயில்கள். அதை இந்த ஸ்லோகத்தில் அருள் செய்தார் புறத்தாழ்வான். தத் சந்நிதௌ வைரத்தியாகான்னு ரிஷிகளுடைய ஆசிரமத்தை பற்றி சொல்லியிருக்கு. அந்த ரிஷிகளுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால புலியும் ஆடும் ஒரு துறையில் தண்ணி குடிக்கிறது. அந்த ஆட்டை புலி நலியாது. சிங்கமும் ஆடு இருக்குன்னா இந்த சிங்கம் ஆட்டை நலியாது. அதனால் இதுவும் பயப்படாமல் இருக்குது. இதை தன் விரோதின்னு பயந்துட்டு ஓடவே இல்லை. அந்த மாதிரி அந்த வைரத்தியாக அந்த புலிக்கோ சிங்கத்துக்கோ அந்த வைரத்தியாகம் என்பது அவைகளுக்கு, அதாவது விரோத பாவத்தினுடைய தியாகம் என்பது சேர்ந்திருக்கிறது. அந்த மாதிரி இங்கே எம்பெருமானுடைய திருமலை என்பதனால வைரத்தியாகமானது இவைகளுக்கு அமைந்திருக்கின்றது. இந்த மயில்களுக்கு என்ன இந்த ஸ்லோகத்தால் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், விருஷகிரிர் அயம் அச்சுதஸ்ய யஸ்மின் ஸ்வமதம் அலங்கயிதும் பரஸ்பரேபியः ககபதி சரணோ ககாஷபந்தே புஜகபதேர் புஜகாச்ச சர்வ ஏவ. இங்கே என்ன சொல்கிறார், யஸ்மின் எந்த திருமாலின் ஜோலையில் சர்வே ககாஹா எல்லா பட்சிகளும் ஸ்வமதம் அலங்கயித்தும் தங்கள் தமக்கு எது மதமோ தாங்கள் எதை பிரதிகை பண்ணுகின்றனவோ அந்த அம்சத்தை அதிக்கிரமித்து மற்றவைகள் நடக்கக்கூடாது என்பதற்காக ககபதி சரணோ பரஸ்பரேபியா சபந்தே. ககபதி என பட்சிகளுடைய பதி கருடன். அந்த பட்சிராஜனுடைய சரணவ் அந்த திருவடிகளை பரஸ்பரம் சபதம் பண்ணுகின்றன. இந்த திருவடியை தொட்டு சொல்கிறேன், நீ நகரக்கூடாது, நான் சொல்கிறதை மீறக்கூடாது என்று அவருடைய ஆணையாக மற்றவைகளுக்கு சில பட்சிகள் சொல்லுகின்றன. அதேமாதிரி பரஸ்பரம் அதுவும் தான் எதையாவது சொல்ல நினைச்சது இன்னொரு சமயத்தில்னா அதே மாதிரி பக்ஷிராஜன் அவருடைய ஆணை இது, நீ மீறக்கூடாது அப்படின்னு அது சொல்லும். இந்த மாதிரி பரஸ்பரம் சபதம் பண்ணுகின்றன. அப்படி எந்த மலையில் அப்படி பண்ணி போடுகின்றனவோ இதெல்லாம் அது எப்படி நடக்கிறதா சொன்னபடியே இன்னொன்று கேட்கறது அப்படின்னா பக்ஷிராஜனுடைய மேன்மையினால, அந்த பக்ஷிராஜனை ஆள்ற எம்பெருமானுடைய மேன்மையினால இவைகள் நடக்கின்றன. இதெல்லாம் நடக்கிறது திருமாலிரு ஜோலையில் அந்த மலையில் அப்படின்னு அருள் செய்கிறார். அப்புறம் புஜகாச்ச சர்வே புஜகபதேர் புஜகாச்ச புஜகபதேஹே புஜகபதேரேவ சரணௌ சபந்தே ஸ்வமதம் அலங்கயித்தும் பரஸ்பரேபியா. அதுவும் இங்கே அனுசங்கம் பண்ணிக்கணும் அந்த அந்த வார்த்தையும் அந்த வார்த்தைகளையும். இப்போ என்னாகும், சர்ப்பஜாதிகளெல்லாம் தங்களுடைய அபிமதம் சிந்திப்பதற்காக புஜகபதி இருக்காரு ஆதிசேஷன், அவரை கொண்டு சபதம் பண்ணுகின்றன. அவருடைய ஆணை, அவருடைய கட்டளை என்று சொல்லி மற்ற பாம்புகளை தங்கள் மதத்துக்கு இசைய பண்ணுகின்றன. அப்படி இருக்கிறது இது. அயம் விருஷகிரிஹி அச்சுதஸ்ய, இந்த திருமாலிருஞ்சோலை அச்சுதனுடையது, அடியார்களை ஒரு காலும் நழுவ விடாதவன். ந சாவயதீதி அச்சுதா, அச்சுத சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ந சவதைதி அச்சுதா, தான் நழுவாதவன் அச்சுதா. ந சாவயதீதி நிஜந்த பிரயோகமாக இருந்தனா ந சாவயதீதி அச்சுதா, நழுவ விடாதவன். அடியார்களுக்கு ஒரு காப்பாற்றுறன்னு சொல்லி அவளை சேர்த்து கொண்டு விட்டு தன்னிடத்திலேருந்து அவள் நழுவி போகாதபடி அவளுடைய அஜ்ஞானத்தாலே கோபித்து கொண்டு நழுவினாலும் கூட நழுவாதபடி எம்பெருமான் தான் அவர்களை பிடித்து வைத்து கொண்டிருக்கான். அதனால் ஒரு காலம் அவர்களிலுமே அபுருஷார்த்தத்தை அடையக்கூடாதுன்றதுக்காக பிடிச்சி வச்சுருக்கான். அதனால் அவர்கள் நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் எவ்வளோ எதிர்த்தாலும் பகவான் விடுறதில்லைன்ற நச்சாவயதீதி அச்சுதா. அதனால் நழுவ விடாதவன், அடியார்களை ஒரு காலம் நழுவ விடாதவரான அழகருடையது இந்த மலை. இப்போ இன்னொரு இது காட்டுறேன். இது அச்சுதஸ்ய அவனோடது இந்த மலைன்னு அப்படியே சொல்லிவிடலாம். அவனுடையது இந்த அழகான இருப்பிடம் அப்படின்னு ஒரு அர்த்தம் கீழே இருந்து இழுத்துக்கலான்ற. சுதாமா அப்படின்ற சப்தம் கீழ் சொல்ல இருக்கு. அப்போ அச்சுதஸ்ய சுதாமா அப்படின்னு நீங்கள் சொல்லலான்ற. அப்போ அந்த அச்சுதனுடைய நல்ல இருப்பிடம் இது அப்படின்னு இந்த 10வது ஸ்லோகம் முடிகிறது.
பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.